Assalamu alaikum and hi everyone, welcome back to Mom and Kids Food Zone. Already shopping vlog ஒன்று உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்ட் 1 வீடியோ. ஸோ அதோடைய கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ தான் இது. இன்னும் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த வீனஸ் எசன்ஸ் ஷாப்பில் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷாப்போடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம்ஸும் நமக்கு கிடைக்கிது. சில்வர் மார்க், அதுக்கப்புறம் ட்ரோப்போ லைட், அந்த அப்புறம் விப் மேஜிக், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லேயும் கிடைக்கிது. இந்த விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா அவங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நியர்பையில் எங்கேயாவது கிடைச்சா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து மசாலா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. சன்னா மசாலா, அதுக்கப்புறம் மஸ்டர்ட் பவுடர், பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் ராக் சால்ட், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பானிபூரி, ரோஸ் மில்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பவுடர், அப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய காஷ்மீர் ரெட் சில்லி, அப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து பவுடராக கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பேக்கெட்லேயும் வருது, நம்மளுக்கு வந்து பாக்ஸ் டைப்லேயும் வருது. இது வந்து பேக்கெட்டில் வந்து நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கிராம் வைஸாக வச்சுருந்தாங்க. 230 rupees இது, 250 கிராம். நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லேயுமே இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து கேக்குக்கு வந்து சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஜெல், அந்த ஸ்ப்ரே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இது வந்து கேக்குக்கு மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்று ஒவ்வொரு மாதிரி ரேட் வரும். எல்லாமே வந்து சின்ன பாக்ஸ்லேயே வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், பெரிய பாக்ஸில் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா ABCD அந்த மாதிரி டைப்பில் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி வேஃபர்ஸ் வந்து நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் வந்து ஃபில் பண்ணுற அந்த கோன் எல்லாமே இருந்தது. ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கோன், அந்த மாதிரி சாக்லேட் ஃபில் பண்ணுற அந்த கோன், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி மோல்டுங்கெல்லாம் வந்து நிறைய இருந்தது. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டெல்லாம் நிறைய இருந்தது. இங்கே வந்து மைலோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் ஜலபேனோஸ், அந்த மாதிரி இந்த பீட்சாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. பாஸ்தா ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. செடார் சீஸ், அதுக்கப்புறம் பெரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெக்சிகன் சீஸ், அதுக்கப்புறம் சோர் சீஸ், இந்த மாதிரி நிறைய இருந்தது. கேயா பிராண்டில் வந்து ஆல் பர்பஸ் சீசனிங், மெக்சிகன் சீசனிங், பீட்சா சீசனிங், கர்டமம், அப்புறம் பெரி எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ஷிஸ் பிராண்டில் வந்து கொக்கோ, அப்புறம் ஹாட் சாக்லேட், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செர்ரி, அந்த ஃபுல்லாக டின் மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் சிக்பி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆலிவ், அந்த மாதிரி ஜலபினோ, அந்த மாதிரிலாம் எல்லாமே நிறைய இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், அந்த ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுற அந்த நைஃப் வந்து நிறைய இருந்தது. அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்ப ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய சிலிக்கான் மோல்டு இருந்தது. அப்புறம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஒயிட்டு, அப்புறம் டார்க், அதுக்கப்புறம் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி ஜேம்ஸ் சாக்லேட், அந்த மாதிரி நம்ம சாக்லேட் அதாவது கேக் மேலே வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சாக்லேட் மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் வந்து ஃபலூடா பிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடா மிக்ஸ் பண்ணுறதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃபலூடாவில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ, ரோஸ், பிஸ்தா, கேசர், அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செர்ரி இருந்தது. செர்ரி அதாவது நமக்கு கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி கேக்குக்கெலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கிரேப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்தது. சிக் பீஸ், அந்த மாதிரி இப்போ பாதாம் பிஸ்தாலாம் கூட தனித்தனியாக வந்து ஃப்ரை பண்ணது, அந்த மாதிரிலாம் கூட தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மாதிரிலாம் இருந்தது. கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமா ரெட் சில்லி, அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்தது. சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இங்கே கூட நிறைய பேக்கெட் வைஸாக வச்சுருந்தாங்க. ஜேம்ஸ் எல்லாமே வந்து பேக்கெட்டில் இருக்குது, குட்டி குட்டி பாக்ஸில் இருக்குது, பெரிய பாக்ஸில் இருக்குது. ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், சில்வர் கலர், அப்புறமா நிறைய பிங்க், ஒயிட், ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் சாக்லேட் பவுடர் தனியாக இருந்தது, கொக்கோ பவுடர் தனியாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சாக்லேட், இது வந்து ஃபுல்லாக வந்து கொக்கோ பவுடர், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். எது எடுக்கிறது எது வைக்கிறதுனே நமக்கே தெரியாது. நிறைய சீட்ஸ் எல்லாம் கூட நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோல்டு, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் நட்மேக், அந்த மாதிரி, அப்புறம் சோடா ப்ரிப்பேர் பண்ணுறது, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அந்த மாதிரி நிறைய இருந்தது.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா தனியாக பேக்கெட் வைஸாகவும் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய. ஸோ நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து மோல்டு, அதாவது சாக்லேட் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பாக்ஸில். அப்புறம் இது வந்து சுகர் பியர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக நிறைய ஷேப்பில் நிறைய கலர்ஸில் இருந்தது. எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லது. இது வந்து பாபி அந்த கேக் செய்யறதுக்கு நடுவில் வந்து நிற்க வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டால் இருந்தது. பார்பி கேக் செய்யறதுக்கு ரொம்ப அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே, ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே நிறைய கிடச்சிதுங்க. அப்புறம் வந்து இந்த அதாவது நிறைய வந்து கலர்ஸ்லாம், அதாவது கேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற எசன்ஸ் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. நிறைய கலர்ஸ், நிறைய எசன்ஸ் எல்லாமே நிறைய ஃப்ளேவரில் நிறைய இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுற அந்த நாட் ரிப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி அந்த மாதிரி வந்து மேலே வந்து நிற்க வைக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி, அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா 35 ருபீஸு. அப்படி இல்லை ஒன்றா வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தமாக மீன்ஸ் அது உள்ளே வந்து நிறைய இருக்கும். ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி மொத்தமாக இந்த ஒரு 7 பீசஸ் இந்த மாதிரி எடுத்தால் 35 ருபீஸ். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸில் இருந்தது. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி அந்த மாதிரி. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து பேப்பர்லேயும் அந்த மாதிரி செஞ்சுருந்தது. அட்டை அந்த மாதிரியில் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரியும் இருந்தது. நிறைய மோல்டு இருந்தது. பீட்ஸா மோல்டு, அதுக்கப்புறம் கேக் மோல்டு, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஓவனில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஓவன் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய எசன்ஸ், அதுக்கப்புறம் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. பிரியாணி எசன்ஸு, அப்புறம் கேக்குக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ரெட் லோஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ஸா ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பீட்ஸா பிளேட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவனில் நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ஃபுட் கலரும் இருக்குது, ஆர்டினரி ஃபுட் கலர்ஸும் இருக்குது. ஜெல் கலர்னால் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இங்கே இல்லாத கலர்ஸே கிடையாது. நம்ம கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்றா போல் ஃப்ளேவரில் கலர்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபாண்டன் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ, ரெட்டு, சில பேருக்கு வந்து ஒயிட்டு, அது வாங்கி நம்ம கலர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கேக்குக்கு வந்து ஓரத்தில் போடுற அந்த ஸ்ப்ரே, அந்த ஜெல், அப்புறம் கேக்குக்கு அடியில் வைக்கிற அந்த ட்ரே, ரவுண்டு ட்ரே இருக்கும் இல்லையா, ஸோ அது, அப்புறம் மொஃபின்ஸ் வைக்கிறது, தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் கப் கேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 கப் கேக் பண்ணுறது, 12 பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நமக்கு எப்படி வேணுமோ நம்மளுடைய ஓவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம டெக்கரேட்டிவாக ஏதாவது பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் வந்து சப்பாத்தியெல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோல் பண்ணுறதுக்கு அந்த சைஸ் வைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கேக் வந்து வைக்கிறதுக்கு அந்த ட்ரே வந்து ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி. அப்புறம் கேக் வந்து அப்படியே நம்ம டோட்டலாக மிக்ஸ் பண்ணுற அந்த மிக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளம் கேக்கு, சாக்லேட் கேக் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இந்த மாதிரியும் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, வெல்கம் பேபி அந்த மாதிரி நிறைய டாப்பிங் அந்த கேக் மேலே வைக்கிற அந்த டாப்பர்ஸ் வந்து நிறைய இருந்தது. அப்புறம் ஃபாண்டன்ட் கேக் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வைஸாகவும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது, நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் பண்ணுற இந்த மாதிரி மோல்டும் நிறைய இருந்துச்சு. நிறைய வந்து இப்போ நம்ம பாக்ஸ்லாம் பண்ணோன்னா அந்த மாதிரி. இந்த வந்து அமுல் சீஸ், பட்டர் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் வந்து பேப்பர் கப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக தனியாக குட்டி குட்டியாக ஏன்னா ஸ்மால் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக பட்டர் பேப்பர் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மோல்ட்ஸ் தான் ஃபுல்லாக, சிலிக்கான் மோல்டு, அதுக்கப்புறமா ஃபுல்லாக குக்கீஸ் கட்டர், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சாக்லேட் மோல்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல இன்னோவேட்டிவாக இருந்துச்சு, நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. சிலிக்கான் மோல்டு தான் எல்லாமே. இது வந்து சாக்லேட்க்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் பார்த்து வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்ல சின்ன கேக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரே. இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கிஃப்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி
எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இங்கே இல்லாததே கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கேக் வந்து கட் பண்ணி எடுக்கிற அந்த இது மேலே யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேச்சுலா அந்த மாதிரி நிறைய அந்த பேலட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக வந்து இன்ச் வைஸாக நிறைய இருக்குது பேலட்டு ஃபுல்லாக நிறையவே. கேக் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த பேலட் வந்து 10 இன்ச் 9 இன்ச் 8 இன்ச் 6 இன்ச்லேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் கேக்கை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு அந்த நைஃபு, அப்புறம் அந்த கேக்லாம் கட் பண்ணிட்டு எடுக்கிற அந்த மோல்டு எல்லாமே இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குல்ஃபி மோல்டு, அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லேருந்து ஸ்கொயர் ஷேப்லேருந்து ஹார்டின் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற எல்லா ஷேப் கேக் மோல்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாசல்ஸ் வந்து நிறைய சைஸ் வைஸாக நிறைய இருந்தது. 1M 2D 2F அந்த மாதிரி பெரிய பெரிய நாசல்ஸ் எல்லாமே இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ABCD, அப்புறமா ஒரு பேபியோடைய அந்த மோல்டு எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அப்படியே பண்ணுற மாதிரி நாசல்ஸ்லாம் இருக்குது. நாசல்ஸ்லாம் வந்து வாங்கும் போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, எல்லாமே ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு. இது வந்து கப் கேக் வந்து ரீயூசபிள், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக குக்கீஸ் கட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்க்ராபர்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற கேனு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் கெட்சப் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. மோஸ்ட்லி வந்து பேக்கரி வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராபர்ஸ் தான். நம்ம வந்து கேக் வந்து விப்பிங் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்க்ராபர் வந்து நிறைய இருக்குது. பைப்பிங் பேக் வந்து நிறைய இருக்குது. இது அமேசானில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நிறைய ஸ்க்ராபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்க்ராபர் தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஸ்டீலில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த கொத்து பரோட்டாலாம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீல் வுட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபுல்லாக. இது வந்து கேக் வந்து டோட்டலாக மிக்ஸ் பண்ணுற அந்த மிக்சர்லாம் இருந்தது. அப்புறம் இது வந்து மிக்சிங் பவுலு, அப்புறம் பார்பி டால் கேக் செய்கிறதுக்கு தேவையான இந்த மோல்டு, அடியில் வந்து அந்த ஃப்ராக் மாதிரி டைப் வரும் இல்லையா, ஸோ அந்த கேக் வந்து பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோல்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இது தான் வாங்கிட்டு போய் பண்ணுறாங்க. இதுவும் வந்து இன்ச் வைஸாக எல்லாமே இருக்குது. ஹார்டின் ஷேப்பு, ரவுண்டு ஷேப்பு அந்த மாதிரி நிறைய இருந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் ஜார் இருந்தது. அப்புறம் ஸ்கியூவர்ஸ்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி வந்து wrapping பேப்பர்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் கட்டர்ஸ் எல்லாமே இருந்தது, குக்கிங் கட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. நைஃப்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுற அந்த ஸ்டாண்டு, இதில் தான் நம்ம வந்து ஃப்ளவர்லாம் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தது. அப்புறம் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பூன்ஸ்லாம் இருந்தது. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம நிறைய செய்வோம் இல்லையா, ஸோ அதுக்கெலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் அந்த ஸ்பூன் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வுட்டில் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான், அஃபோர்டபுள் நல்லா கொடுக்குறாங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ வந்து லென்த்தி ஆகிடும் அப்படின்றதுனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.